பிடி பிரேம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் முதல் சினிமா D50 எனப்படும் தனுஷ் இரண்டாவதாக இயக்கியிருக்கும் ராயன் பிரதர்ஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா. ஸோ இவங்க 4 பேரும் வந்து ஒரு சுபதினத்தில் ரஜினிகாந்த் சார் ட்ரெயினில் ஏறி வந்த மாதிரி இவங்க 4 பேருமே வந்து காய்கறி வண்டியில் ஏறி வேற ஊருக்கு வர்றாங்க. ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ வந்த ஊரில் அவங்க என்ன ஆனாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்தது, என்ன நடந்தது, இந்த ஃபேமிலி, இந்த கூட்டு குடும்பம் என்ன ஆனது அப்படிங்கிறது தான் ராயன் படம். எந்தவித ஸ்பாய்லரும் இல்லாமல் படத்தில் இது ரொம்பவே நல்லா இருந்த விஷயம் வந்து முதல் பாதி தனுஷுடைய ரைட்டிங், ஒரு காட்சிக்கும் தனுஷ் ஏற்றிய பில்டப். ஒரு ரைட்டரா, ஒரு கிரியேட்டரா, ஒரு டைரக்டரா தனுஷ் வந்து பவர் பாண்டியில் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டு அதை வந்து எவ்வளோ செப்டிலாக எவ்வளோ சென்சிபிளாக காட்ட முடியுமோ அதை காட்டியிருந்தாரு. இந்த படம் முதல் பாதி ஒரு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு கதை. அவன் நடிக்கிறான். ஸோ வேற ஏதோ ஒரு சண்டே ஆகுது. ஸோ இந்த சண்டையில் இன்னொரு ஒரு ஃபேமிலி உள்ள வருதுங்கிறப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத முதல் பாதினாலும் அதை கமர்ஷியலாக எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ண முடியுங்கிறத வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. லைட்டிங் ஆகட்டும், தனுஷ் பேசுகிற சீன்ஸில் வச்ச ஷார்ட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி வசனங்கள் ஆகட்டும், ஒரு கேரக்டருக்கும் கொடுக்குற இன்ட்ரோ ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. முதல் பாதி ஒரு ரொம்பவே நல்ல ஒர்க். தனுஷ் ஒரு டைரக்டராக இன்னும் ஒரு படி மேலே போயிருக்காரு. பெர்ஃபார்மன்சஸ் தனுஷுக்கு அடுத்தபடியாக படத்தில் மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சந்தீப் உடையது. ஒரு எதற்குமே உருப்படாத உதவாக்கிற தண்டசோறு தம்பி அப்படிங்கிற கேரக்டர்லேருந்து ஆரம்பித்து அவருக்குன்னு ஒரு லவ் ஆங்கிள், அவருக்குன்னு ஒரு கேரக்டர் ஆர்க்கு, அவருக்குன்னு ஒரு ரிடம்ஷன் ஆர்க்கு, என்ன நடந்தது, ஏன் இதெல்லாம் அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற போர்ஷன்ஸ் ஆகட்டும், அதை ஒரு கேரக்டராக அவருடைய ஸ்டோரியை அவர் உள்வாங்கி ப்ரெசென்ட் பண்ண விதமாகட்டும், சந்தீப் இந்த படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு செகண்ட் லெவல் ஹீரோனே சொல்ல முடியும். ரொம்பவே நல்ல ரோல். படத்தில் சந்தீப்புக்கு அடுத்த ஒரு பெரிய ரோல் அப்படின்னா துஷாரா விஜயனுடைய ரோல். துஷாரா விஜயன் தனுஷுடைய தங்கையா படத்தில் வராங்க. முதல் பாதியில் பெரிய அளவு காட்சிகள் இல்லாட்டியும் இரண்டாம் பாதியில் ஒரு 2-3 காட்சிகள் அவங்களுடைய வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை அவங்க கேரி பண்ண விதமாகட்டும், ஒரு எமோஷ்னலாக சில விஷயங்கள் அவங்க அணுகின விதமாகட்டும், அவங்களுக்கான மாஸ் பில்டப் ஏற்றப்பட்ட விதமாகட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை துஷாராவும் அதை எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ அதை ப்ளே பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் படத்தில் கவனிக்க தகுந்த வகையில் இருந்த பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து அபர்ணா பாலமுரளி, அவங்க வர 2-3 சீன்ஸாக இருந்தாலுமே அதை வந்து எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ பண்ணியிருந்தாங்க. ஸ்வீட் சர்ப்ரைஸாக வந்து படத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக நடித்தது வந்து வரலட்சுமி சரத்குமார். வர்ற போர்ஷன்ஸ் ஆகட்டும், அவங்க பண்ணுற மேனரிசம் ஆகட்டும், ஒரு சின்ன போர்ஷன் அப்படின்னாலும் அதை வந்து அந்த அந்த சீனில் இருக்கிற எல்லா கேரக்டரையும் தாண்டி வரலட்சுமி சரத்குமார் பண்ணுற அந்த மேனரிசம்ஸ் அந்த ஃப்ரேமில் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக தேட்டரில் ஒரு விசில் மூமெண்ட்ஸ், ஒரு கிளாப் மூமெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் கிடச்சிச்சு. இது இல்லாமல் பிரகாஷ்ராஜ் இருக்கார், எஸ்.ஜே. சூர்யா இருக்கார், காளிதாஸ் ஜெயராம் இருக்கார், வத்திக்குச்சி திலீபன் இருக்கார், சரவணன் இருக்கார், அப்புறம் செல்வராகவன் சார் இருக்கார். செல்வராகவன் சார் வந்து கிட்டத்தட்ட இந்த அவன் யார் தெரியுமா, அவன் என்னவா இருந்தான் தெரியுமா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஒரு ஊரில் ஒரு நரி இருந்துச்சு தெரியுமா, பூனை இருந்துச்சு தெரியுமான்ட்டு தனுஷுக்கான பில்டப் ஏற்றக்கூடிய ஒரு நபர். அதை தாண்டி ஒரு சப்போர்ட்டிங் ரோல், அதை வந்து எவ்வளோ நல்லா பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ண முடியுமோ அதை ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய கேஸ்டிங், எல்லாருமே அவங்களுக்கான ரோலை எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ பண்ணியிருந்தாங்க. படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ் இந்த ராயன் அப்படின்னு பெருசாக எழுதியிருந்ததை, இந்த ஸ்பைடர்மேன் மீம் ஒன்று இருக்கும்ல, அதை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கண்ணாடி போட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரகுமான்னு தெரிஞ்சிருக்கலாம், அது வந்து ராயனா அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு படத்தில் வந்து மிக பிரம்மாண்டமாய் இருந்தது வந்து ரகுமான் தான். டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பெரிய பாயிண்ட் சம்பவங்கள் அப்படிங்கிற அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர், அவர் பாடல்கள் எல்லா இடத்துலையுமே நீ போப்பா நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டன்ட் சீக்வன்சஸ்க்கு அவர் கொடுக்குற பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், ஒரு மூமெண்ட் பில்டப் பண்ணுறதுக்கு அவர் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், முதல் பாதியில் இன்டர்வல் பிளாக், அந்த பிளாக்ல அவர் கொடுத்துற பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், வர வந்து ரகுமான் படத்துக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் 10 RR ஃப்ரம் ரகுமான் அப்படின்னு கடந்த ஒரு 10 படத்துலேயே ஒரு 2-3 படத்துக்கு சொல்லியிருப்போம். இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் கட்டாயமாக சேரும். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ரகுமான் சார் மிரட்டியிருக்காப்புல. அடுத்து கவனிக்கத்தக்க விஷயம் வந்து ஓம் பிரகாஷுடைய சினிமாட்டோகிராஃபி. ஒரு பக்கா கமர்ஷியல் படம், ஆனால் அதில் சில ஷார்ட்ஸ் என்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய காட்சிகள் ஒரு ஆடியன்ஸ் இந்த படத்தை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஆனால் அவன் வந்து சைலண்ட்டாக இந்த படத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற ஆங்கிளில் சில ஷார்ட்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி சில க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா லைக் ரொம்ப க்ளோஸ் போயிட்டு, ஆனால் அதில் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஆக்டருடைய பெர்ஃபார்மன்ஸை வாங்க முடியுமோ அதை வாங்கியிருந்தாங்க. ஸோ டைரக்டர்களும் சரி, கேமரா ஒர்க்காகவும் சரி, ஓம் பிரகாஷ் ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், இந்த படத்தில் அவங்களுடைய காம்போ ரொம்பவே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. படத்துடைய அடுத்த பலம் பீட்டர் ஹெய்னின் ஸ்டன்ட் கொரியோகிராஃபி. தனுஷுக்கு ஒரே ஒரு வெப்பன் தான் படம் முழுக்கவே. அது இல்லாமல் நிறைய வெப்பன்ஸ், நிறைய சண்டை காட்சிகள், ஆனால் எல்லாமே புதுசாக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்ல வர்ற சண்டை காட்சி ரொம்பவே நல்ல ஒரு ஒர்க்காக இருந்துச்சு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு 2-3 சண்டை காட்சிகளுமே ஒரு நல்ல ஒர்க். அந்த 3 டிராகன் வச்சு ஒரு மீம் இருக்குமே,
அந்த மாதிரி ரஹ்மான், பீட்டர் ஹெயின், ஓம் பிரகாஷ், தனுஷ் அப்படின்ட்டு இந்த படம் டெக்னிக்கலா இவ்வளவு சவுண்டா இருக்கிற காரணம் இந்த டீம் தான். இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். முதல் பாதி ஏன் இவ்வளவு சொல்றோம் அப்படின்னா, இது ஒரு பழக்கப்பட்ட கதைன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து கடந்த 30 ஆண்டுகள்ல பாஷாவை பல தடவை பார்த்திருக்கோம். இன்ஃபேக்ட் ட்ரெய்லர்லயே வந்து தனுஷ் இதுவே பாஷா தான்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு டைலாக் டெலிவரி ஒரு ஒரு போர்ஷன் இருக்கும். உண்மையை சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஞ்சி கேட்டங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாரு. ஒரு பழக்கப்பட்ட கதை, ஆனா அது எப்படி இவ்வளவு நல்லா பண்ணாரு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. டவுன் சைடு என்ன அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்லி இந்த கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாகவே கோலிவுட்டுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் ஏதோ ஒரு தொட்டப்பகை விட்ட குறை இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த படத்துலையும் ஊர்ஜினமாகிறது. செகண்ட் ஹாஃப் நிறைய காட்சிகள் எடுத்திருக்காங்க. அதாவது லைக் இன்னைக்கு இருந்து ஒரு செப்டம்பர் வரைக்கும் ஒரு 10 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சுட்டு அது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட்ல காட்டினா எப்படி இருக்குங்கிற மாதிரி, ஏய் நடுவில் 2 நாள் தாண்டா இருக்கு, நீ என்ன இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன திடீர்னு போகி கொண்டாடிக்கிட்டு இருக்கேன்ட்டு என்னென்னமோ காட்சிகள் வருது, எதுக்கு எதுக்கோ வருது, இவரு ஏன் ஒன்று விட்டாங்க தெரியுமா, அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா, இதுக்கு நடுவில் இது என்ன நடந்துச்சு தெரியுமான்ட்டு நிறைய காட்சிகள் வருது. ஆனா அந்த காட்சிகளுக்கான அந்த சப்ஸ்டன்ஸ், ஒரு கேரக்டர் ஆர்க் திடீர்னு மாறுது அப்படின்னா அது ஏன் மாறுது அப்படிங்கறதுக்கான போர்ஷன் வேணும். சுந்தீப்புக்கு இருக்கிற அந்த நியாயமும் தர்மங்களும் காளிதாஸ் ஜெயராம் கேரக்டருக்கு எழுதப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. எப்ப ஏதாவது வாய் திறந்து பேசுப்பா அப்படின்னா கார்த்தியும் கவுண்ட் பண்ணி உள்ள தெளித்தால ஒப்பாரி வைப்பாங்களே, அந்த மாதிரி ஐயோ இப்போ நான் என்னத்த பேசுறது, சரி சும்மா அழுவோம் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்காப்புல. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. ஒரு கமர்ஷியல் படம்னா இன்டர்வல்ல பாப்கார்ன்லாம் வாங்கி உட்காந்ததுக்கு அப்புறம் தான் மசாலாவை தூக்கி எறி அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் ஜோஸ் இருக்கணும். இதுல வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்பவே வீக்கா இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் படத்துக்கு. ஸ்டில் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து இந்தா இவங்களுக்கு இது முடிஞ்சிடும், அது வந்துடும் ஒரு சுபம் போட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செகண்ட் ஹாஃபா இருந்தாலும் இப்படியோ ஆரம்பிச்சே வா இப்படி ஆயிருச்சே நிலைமை அப்படிங்கிற மாதிரி இப்படியோ வந்திருக்க வேண்டிய படம். செகண்ட் ஹாஃப் மற்றும் சற்று சுமார். மற்றபடி ஒரு நல்ல கமர்ஷியல் படம். ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து இப்படி காட்சிப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வரலாம். மற்றபடி நிறைய ரத்தம் இருக்கு, அதனால வயலன்ஸ் ஜாஸ்தி, கை கால்கள் துண்டாகும் அந்த வயலன்ஸுமே ஜாஸ்தி. அதனால வந்து குழந்தையை கூப்பிட்டு போலாமா அப்படின்னு பாத்துக்கோங்க. இன்னைக்குமே நாங்க போன தியேட்டர்ல ஒரு ஃபேமிலி வந்து குழந்தையை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்னு தெரிஞ்சும் கூப்பிட்டு வரவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி உங்கள் இஷ்டம் பார்ப்பது. ஒரு நல்ல கமர்ஷியல் படம் வீக்கெண்ட் வாட்சுக்கு தரமாக இருக்கும்.